ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் ஒன்று வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், உங்களுக்கே தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம திவாகர் இந்த பிக் பாஸ் விட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னையை பொறுத்த வரைக்கும் திவாகர் வெளியேறதுக்கு பாதி காரணம் வந்துட்டு கானாவனத்து தான். ஏன்னா கானாவனத்து கூட இருக்கும்போது தான் வந்துட்டு அவர் வந்து நிறைய விஷயங்கள் நோண்டும் போது வந்துட்டு இவர் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டது, ஆக்ரோஷமாக பண்ணது, பேசின விஷயங்கள் எல்லாமே கானாவனத்துக்கு எதிராக தான். சரிங்களா? அவர் கம்முன்னு அவர் வேலையை பார்த்துருந்தாருன்னா இவர் வேலையை பார்த்துருப்பார், இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. ஸோ முழுக்க இவருக்கு நெகட்டிவ் இமேஜ் உண்டானதுக்கு முக்கிய காரணமே கானாவனத்தை என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மீதி பாதி பார்த்தீங்கன்னா அது அவரவே சாரும். கானாவனத்தை தவிர்த்து பார்க்கும்போது திவாகர் வந்துட்டு பெண்கள்கிட்ட பேசின விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். பட் எது எப்படியோ கண்டென்ட் இது வரைக்கும் வாங்கிட்டு கடைசியில் வந்துட்டு அவரை கைட்டு விட்ட மாதிரி வந்து நம்ம திவாகர் இந்த பிக் பாஸ் விட்டு போனார்ன்ற ஒரு அப்டேட். ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா கனி இந்த பிக் பாஸ் விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது. என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிலாம் வந்து குக் வித் கோமாளியில் டாப்பாக வந்தவங்க. அதே மாதிரி ராஜு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்துட்டு டைட்டில் வின்னர் அடித்தார். இந்த வாட்டி குக் வித் கோமாளியும் டைட்டில் அடித்தார். அப்படின் போது அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் தரமான உணவை கொடுக்குறது அவங்க மட்டும்தான். அப்படின்னு இருக்கும்போது விஜய் டிவியோட ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் விடமாட்டாங்கன்னு நினச்சா அதுலேயும் ஷாக்கிங்காக வந்துட்டு கனியை வந்து அதிரடியாக இந்த பிக் பாஸ் விட்டு அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அன்பு கேங் உடைக்கப்பட்டது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகலாம். ஏன்னா இந்த அன்பு கேங் பார்த்தீங்கன்னா ராஜமாதாவும் கனிதாக இருந்தாங்க, கட்டி காத்துட்டு வந்தாங்க. பட் இந்த வாரம் தான் வந்து அது உடையவே ஆரம்பிச்சிது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு கேங்கில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. குறிப்பாக எஃப்ஜே அந்த கேங்கை விட்டு வெளியே வந்தார். அவருக்கும் எஃப்ஜேக்கும் கனிக்கும் சண்டை நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கனியும் சபரியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க. பட் ரம்யா வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக மாறினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கெமி ஒரு சில விஷயங்கள் பண்ணதை பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு கெமியும் வந்துட்டு கனியை வந்து நாமினேட் பண்ணாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. நேற்று வேறு ஜெயிலுக்கு வேறு போயிருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன அப்டேட்னா கனி தான் இந்த பிக் பாஸ் விட்டு ரெண்டாவது ஆளாக வெளியேறி இருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.